பின்னணி பாடகி ஜானகியின் பாடல்கள் காலத்தை கடந்தும் ஒலிக்கும். ஆளுநர் கைலாஷ்நாதன் இரங்கல். குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதில் நாட்டிலேயே 3வது இடத்தில் புதுச்சேரி. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும். வானிலையாளர் எச்சரிக்கை. மகாவீர் நகரில் அடிப்படை வசதிகள் மேம்பாடு குறித்து பொதுமக்களுடன் அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து ஆலோசனை. இனிமையான குரலும் காலத்தை கடந்து ஒலிக்கும் பாடல்களும் இந்திய இசை உலகின் அழியாத அடையாளமாக திகழும் என்று புகழ்பெற்ற பின்னணி பாடகி ஜானகி மறைவிற்கு புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் புகழாரம் சூட்டி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ். ஜானகி மறைவையொட்டி புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தென்னிந்தியாவின் இசைக்குயில் என்று போற்றப்படும் ஜானகி அம்மாள் மறைந்த செய்தி மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு இந்திய மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய அவர் தேசிய மற்றும் மாநில அளவிலான பல்வேறு விருதுகளை பெற்று இந்திய இசை உலகின் தனக்கென அழியாத முத்திரையை பதித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது இனிமையான குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வென்ற ஜானகியின் பாடல்கள் காலத்தை கடந்தும் என்றும் மக்களின் மனங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். ஜானகியின் மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், உறவினர்கள், இசை கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துள்ள ஆளுநர் அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய குற்றப்பதிவுகள் பணியகம் வெளியிட்டுள்ள கிரைம் இன் இந்தியா 2024 அறிக்கையின்படி குற்ற வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தரும் விகிதத்தில் 87% புதுச்சேரி நாட்டிலேயே 3வது இடத்தை பகிர்ந்து கொண்டு சாதனை படைத்துள்ளது. தேசிய குற்றப்பதிவுகள் பணியகம் வெளியிட்டுள்ள கிரைம் இன் இந்தியா 2024 அறிக்கையில் இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் குற்ற வழக்குகளின் தண்டனை பெற்றுத் தரும் விகிதம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி தேசிய சராசரி 53.3% உள்ள நிலையில் புதுச்சேரி 87% தண்டனை பெற்றுத் தரும் விகிதத்தை பதிவு செய்து நாட்டிலேயே 3வது இடத்தை கேரளாவுடன் பகிர்ந்து கொண்டுள்ளது. மிசோரம் 98% முதலிடத்திலும், டெல்லி 89% 2வது இடத்திலும் உள்ளன. குற்றங்களை பதிவு செய்வது மட்டுமல்லாமல் உறுதியான ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை நிரூபித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதிலேயே காவல்துறையின் செயல்திறன் வெளிப்படுகிறது. புதுச்சேரியின் இந்த சாதனை காவல்துறையின் தரமான விசாரணை, அறிவியல் ஆதாரங்களின் பயனுள்ள பயன்பாடு, அரசு வழக்கறிஞர்களின் திறமையான வாதம் மற்றும் நீதிமன்றத்தில் வலுவான வழக்கு நடத்தல் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை பிரதிபலிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பல பெரிய மாநிலங்களை விட உயர்ந்த தண்டனை பெற்றுத் தரும் விகிதத்தை பதிவு செய்திருப்பது புதுச்சேரிக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. உயர்ந்த தண்டனை பெற்றுத் தரும் விகிதம் குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் கடுமையை உணர்த்துவதோடு பொதுமக்களிடையே நீதித்துறையின் மீதான நம்பிக்கையையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் இயல்பை விட அதிக வெப்பநிலை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் வறண்ட காற்றின் தாக்கத்தினால் வெயிலின் உக்கிரம் குறைய வாய்ப்பில்லை என்றும் வானிலையாளர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாத இறுதியில் தொடங்கிய கோடை வெயில் ஜூலை மாதத்திலும் தொடர்ந்து கடுமையாக இருந்து வருகிறது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் பல நாட்கள் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த வெப்பநிலை பதிவான நிலையில் கடந்த ஜூன் 5ஆம் தேதி இந்த ஆண்டின் அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 11ஆம் தேதி 101.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானது. இதன் மூலம் ஜூலை மாதத்தில் 7வது முறையாக இந்த கோடை காலத்தில் மொத்தம் 31வது முறையாகவும் 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இது குறித்து வானிலையாளர் பாலமுருகன் கூறுகையில், மேற்கில் இருந்து வறண்ட காற்று தொடர்ந்து பலமாக வீசுவதால் வெப்பம் அதிகரித்துள்ளதாகவும் கிழக்கில் இருந்து வீச வேண்டிய ஈரப்பதமான கடல் காற்று இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் என்றும் தெரிவித்தார். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கும் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும் பொதுமக்கள் தேவையற்ற வெளிப்புற பயணங்களை தவிர்த்து போதுமான அளவு தண்ணீர் அருந்தி பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகரில் குடிநீர், மின்சாரம், சாலை, பட்டா வழங்குதல், தெருநாய் தொல்லை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக பொதுமக்களுடன்
அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகரில் அடிப்படை வசதிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அப்பகுதி பொதுமக்கள் குடிநீர் வசதி, மின்சார வசதி, சாலை மேம்பாடு, வீட்டுமனை பட்டா வழங்குதல், தெருநாய் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அமைச்சரிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். பொதுமக்களின் கோரிக்கைகளை கவனமாக கேட்டறிந்த அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்று வரும் காச நோயாளிகளுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் தனது சொந்த செலவில் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காசநோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் சத்தான உணவுகளை உட்கொண்டு விரைவில் குணமடையும் நோக்கில் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் தயாரிக்கப்பட்ட சத்தான உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை 40 காச நோயாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் பத்மினி, வினோத், LHV ராதா, முத்து, காசநோய் செவிலியர் மீரா, ஆஷா பணியாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் உழவர் சந்தையின் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடை பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று வெளிப்புறத்திற்கு மாற்றி புதிய இடத்தில் அமைக்கப்பட்டதை அடுத்து நியாய விலைக் கடையை அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள உழவர் சந்தையின் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடைகளான எண் 216 மற்றும் 309 பொதுமக்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் வெளிப்புறத்திற்கு மாற்றி அமைக்கும் பணி நிறைவு பெற்றது. தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்ட இந்த நியாய விலைக் கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதிய கட்டிடத்தை லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வி பி சிவக்கொழுந்து ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாருடன் இணைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதிய இடத்தில் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் நியாய விலைக் கடை செயல்படுவதால் பொதுமக்கள் சிரமமின்றி அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை முன்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி மரியாள் நகர் வின்சென்ட் வீதியைச் சேர்ந்த அருண்குமார் மற்றும் இஸ்ராயல் பிரசாந்த் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுசாரம் பகுதியில் வாக்காளர்களுக்கு சர்க்கரை மற்றும் துண்டு வழங்கி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி புதுசாரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து சர்க்கரை மற்றும் துண்டு வழங்கி தனது நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்த அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு வரும் 15ஆம் தேதி நாடு முழுவதும் 9 நகரங்களில் நடைபெற உள்ளது.
தேர்விற்கான நுழைவுச் சீட்டுகளை மாணவர்கள் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் MSc நர்சிங் உள்ளிட்ட பல்வேறு முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மொத்தம் 124 இடங்கள் உள்ளன. இந்த படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் கடந்த 6ஆம் தேதி வரை இணைய வழியில் பெறப்படும். இதையடுத்து மாணவர் சேர்க்கைக்கான கணினி வழி நுழைவுத் தேர்வு வரும் 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறுகிறது. பெங்களூரு, புவனேஸ்வர், சென்னை, ஹைதராபாத், கொச்சி, கொல்கத்தா, மும்பை, டெல்லி மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 9 நகரங்களில் தேர்வு நடைபெற உள்ளது. தேர்விற்கான நுழைவுச் சீட்டுகளை ஜிப்மர் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், தேர்வு முடிவுகள் மற்றும் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆரோவில் பவுண்டேஷனுக்கு சொந்தமான சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 ஏக்கர் விவசாய நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனோஜ் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனோஜ் சர்வதேச நகரமான ஆரோவில்லில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருவதாகவும், ஆரோவில் பவுண்டேஷனுக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். மயிலம் சாலையில் அமைந்துள்ள ஆரோவில் பவுண்டேஷனுக்கு சொந்தமான அன்னபூர்ணா ஃபார்ம் லேண்ட் என்ற 100 ஏக்கர் விவசாய நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை விவசாயம் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்த நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயற்சி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி தொல்லாமூர் கண்ணன் தொடர்புடையவர் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஆரோவில் பவுண்டேஷன் நிர்வாகிகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறிய அவர், தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்த அவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் ஆரோவில் வாசிகளுக்கு பாதுகாப்பு வழங்கி நில அபகரிப்பு குறித்த குற்றச்சாட்டில் தொடர்புடையவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் ரெஸ்டோ பார்கள் மற்றும் மதுபான கூடங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், திருபுவனை தொகுதியில் செயல்பட்டு வரும் அனைத்து ரெஸ்டோ பார்களையும் அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தனது ஆதரவாளர்களுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் கலால்துறை துணை ஆணையரை சந்தித்து திருபுவனை தொகுதியில் செயல்பட்டு வரும் அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சாய் சரவணகுமார், புதுச்சேரியில் அரசின் அனுமதியுடன் ரெஸ்டோ பார்கள் அதிக அளவில் செயல்பட்டு வருவதாகவும், அதிகாரிகளுக்கு வருவாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்களின் நலன் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தனது திருபுவனை தொகுதியில் மட்டும் 21 ரெஸ்டோ பார்கள் மற்றும் பல மதுபான கடைகள் செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், அவற்றை அகற்ற கோரி மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். கோரிக்கைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடி ரெஸ்டோ பார்கள் அகற்ற சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று அவர் எச்சரித்தார். கவியரசர் கண்ணதாசனின் பிறந்த ஊரான சிறுகூடல்பட்டியில் அவரது 100ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் புதுவை தமிழ் சான்றோர் பேரவை வெளியிட்ட காலத்தை வென்ற கவி கண்ணதாசன் கவிதை தொகுப்பு நூலை தமிழக இயற்கை வளத்துறை அமைச்சர் பிரபு வெளியிட்டார். புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் கவியரசர் கண்ணதாசனின் பிறந்த ஊரான சிறுகூடல்பட்டியில் அவரது 100ஆண்டு விழாவை முன்னிட்டு கவிதை தொகுப்பு நூல் வெளியீடு, பாவரங்கம், வாழ்த்தரங்கம் மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. பேரவையின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கவியரசர் குடும்பத்தினர், தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர்கள் மற்றும் இலக்கிய ஆளுமைகள் கலந்து கொண்டு கண்ணதாசனின் இலக்கிய பணியை நினைவு கூர்ந்து உரையாற்றினர். தொடர்ந்து காலத்தை வென்ற கவி கண்ணதாசன் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கவியரங்கில் புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் கண்ணதாசனை போற்றும் கவிதைகளை வாசித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு அரசு இயற்கை வளத்துறை அமைச்சர் பிரபு புதுச்சேரி மற்றும் தமிழகம் தழுவிய கவிஞர்கள் எழுதிய காலத்தை வென்ற கவி கண்ணதாசன் என்ற 100ஆண்டு விழா கவிதை தொகுப்பை வெளியிட்டு பங்கேற்ற கவிஞர்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் விருதுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் இலக்கிய ஆய்வுரை, வாழ்த்துரைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன.
பேராசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியின் வெற்றி பயணம் தொடர்கிறது. ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியை 92 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய வில்லியனூர் அணி இந்த சீசனில் தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்து அசத்தியுள்ளது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 3வது சீசன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற 11வது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் களமிறங்கிய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன்கள் குவித்து வலுவான இலக்கை நிர்ணயித்தது. இந்த தொடரில் 2வது முறையாக 200 ரன்களை கடந்த அணியாகவும் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் சாதனை படைத்தது. 231 ரன்கள் என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணி 14.2 ஓவர்களில் 138 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 92 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இந்த சீசனில் தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்தது. 94 ரன்கள் விளாசி அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய பிருத்திவிராஜன் கண்ணா ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். முன்னதாக நடைபெற்ற 10வது லீக் ஆட்டத்தில் ரூபி ஒயிட்டவுன் லெஜண்ட்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மாகே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் இன்று நடைபெறும் 12வது லீக் ஆட்டத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் உசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியும் மோதுகின்றன. தொடர்ந்து மாலை நடைபெறும் 13வது லீக் ஆட்டத்தில் மாகே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறுவோருக்கு இனி கூடுதல் அபராதம் விதிக்கப்படும். மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் 108 வகையான விதிமீறல்களுக்கு ரூபாய் 50 முதல் ரூபாய் 1 லட்சம் வரை அபராதம் நிர்ணயித்து புதுச்சேரி அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி போக்குவரத்து விதிமீறல்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை 73 வகையான விதிமீறல்கள் மட்டுமே பட்டியலில் இருந்த நிலையில் தற்போது 108 வகையான குற்றங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. புதிய விதிகளின்படி வாகனத்தின் பதிவில் நில்லாமல் இயக்குதல், சீருடை அணியாமல் வாகனம் இயக்குதல், வாகனத்தில் புகைப்பிடித்தல் உள்ளிட்ட விதிமீறல்களுக்கு ரூபாய் 200 முதல் ரூபாய் 1000 வரை அபராதம் விதிக்கப்படும். அதிக பாரம் ஏற்றி வாகனம் இயக்கினால் ரூபாய் 20,000, அவசர கால வாகனங்களுக்கு வழிவிட தவறினால் ரூபாய் 10,000, வாகனத்தின் தரநிலைகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை விதிமீறி மாற்றினால் அதிகபட்சமாக ரூபாய் 1 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் ரூபாய் 5,000, செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டினால் ரூபாய் 1000, ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டினால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிகளை கடுமையாக அமல்படுத்தவும் சாலை விபத்துக்களை குறைக்கவும் இந்த புதிய அபராத நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க வளாகத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பேச்சு போட்டியில் 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது பேச்சு திறமையை வெளிப்படுத்தினர். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை நாடார் மகாஜன சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கல்வி திருவிழாவின் ஒரு பகுதியாக மாநில அளவிலான காமராஜர் பேச்சு போட்டி இந்த ஆண்டு புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள நாடார் உறவின்முறை சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க தலைவர் KA ராஜசேகரன் நாடார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொருளாளர் பழனிவேல் நாடார், காரைக்கால் மாவட்ட செயலாளர் AK ராஜவேல் நாடார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை தங்கமணி நாடார் மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் 3 பிரிவுகளாக நடைபெற்ற பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு முறையே ரூபாய் 7,000, ரூபாய் 5,000 மற்றும் ரூபாய் 3,000 ரொக்க பரிசுகளுடன் நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மாவட்ட அளவில் முதல் இடம் பெற்ற மாணவர்கள் வரும் 14ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறும் மாநில இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு ரூபாய் 50,000 வரை ரொக்க பரிசு, வெற்றி கோப்பை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 13,100 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 234 ரூபாய்.
பின்னணி பாடகி ஜானகியின் பாடல்கள் காலத்தை கடந்தும் ஒலிக்கும். ஆளுநர் கைலாஸ்நாதன் இரங்கல். குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதில் நாட்டிலேயே 3வது இடத்தில் புதுச்சேரி. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும். வானிலையாளர் எச்சரிக்கை. மகாவீர் நகரில் அடிப்படை வசதிகள் மேம்பாடு குறித்து பொதுமக்களுடன் அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து ஆலோசனை. ஆரோவில் பவுண்டேஷனுக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க முயற்சி என குற்றச்சாட்டு. தாவேகா நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக செயற்பாட்டாளர் பியூஸ் மனோஜ் வலியுறுத்தல். ரெஸ்டோ பார்களை அகற்ற கோரி கலால்துறை அலுவலகம் முற்றுகை. நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் எச்சரிக்கை.